தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஏஐ வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கரெக்டாக ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஆட்டோமேட்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் லேர்னிங் அண்டு டிஸ்கவரி த்ரூ டேட்டா. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹியூமனையும் ஒரு மிஷினையும் நம்ம என்ன பண்ண வைக்கிறோம், லேர்ன் பண்ண வைக்கிறோம். அப்போ ஒரு மிஷின் வந்து லேர்ன் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணும், 24 hours அதனால் லேர்ன் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஹியூமனால் லேர்ன் பண்ண முடியுமானா மினிமம் வந்து ஒரு 4 hours வந்து கான்ஸ்டண்ட்டாக கவனிக்க முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, யாராலையுமே கவனிக்க முடியாது. அப்போ மிஷினால் என்ன பண்ண வைக்க முடியும், நம்ம வந்து ரிப்பீட்டேட்டிவாக லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு ஹியூமனை வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஹியூமன் வந்து லேர்ன் பண்ண வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கணும். ஆனால் ரோபோட்டுக்கு நம்ம அப்படி என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னா அவசியம் கிடையாது. ஓகே, என்டர்டைன்மெண்ட் கொடுக்காட்டியே என்ன பண்ணணும், அதை வந்து ரிப்பீட்டேட்டிவாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஏஐ ஆர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஏஐ வந்து ஆர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கூகுள் குரோமில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ஷூ வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இதெல்லாம் போய் என்ன பண்ணிருப்பீங்க, ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ ஸ்போர்ட்ஸோட ஷூ ரேட் எவ்வளவு, ஃபார்மல் ஷூ ரேட் எவ்வளோ அப்படின்னு என்ன பண்ணிருப்பீங்க, நார்மலாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோன்னு சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷூவோட விளம்பரம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி உங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ மூலமாக தான் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குல்ல, உங்களுடைய மொபைலோட இமெயில் ஐடியில் உங்களை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற வந்து எல்லாத்தையுமே அதை வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகே இந்த ஷூ தான் தேவைப்படுது, அப்போ எந்தெந்த இதிலெல்லாம் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஒரு ஆட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அது ஸ்மால் ஆட் ஒன்று வரும்பாங்க. அந்த ஆடில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அதை வந்து போடுவாங்க. அப்போ நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுதான் என்ன ஆடாக வரும் நம்மளோட மொபைல் ஃபோனில். நீங்கள் நிறைய டைம் வந்து இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது பெஸ்ட் மூவி தமிழ் அப்படின்னு லேட்டஸ்ட் மூவி தமிழ்னு போட்டு சர்ச் பண்ணி என்ன ஆகும், அப்போது மூவிஸாக உங்களுக்கு என்ன ஆகும், யூடியூப்பில் வந்து சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ என்னென்னா உங்களுடைய அல்காரிதம் ஏஐ அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுது, அந்த இமெயில் ஐடி மூலமாக அது கேப்சர் பண்ணி உங்களுக்கு இதான் தேவைப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஆட்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ஏஐ அச்சீவ்ஸ் இன்க்ரெடிபிள் அக்யூரசி. ஏஐ அச்சீவ்ஸ் இன்க்ரெடிபிள் அக்யூரசி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஹியூமன்ட்ட ஒரு ஒர்க்கு தரும், மிஷின்ட்ட ஒரு ஒர்க்கு தரும். அப்போது ரெண்டு பேரில் யார் பர்ஃபெக்டாக அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மிஷின் தான் பண்ணும். ஏன்னா ஒரு ஹியூமன்ட்ட வந்து ஒரு 20 அடி பைப்பை கொடுத்துட்டு அந்த 20 அடி பைப்பை வந்து 5 பீஸாக கட் பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவோம், 4 அடியாக கட் பண்ணால் எனக்கு 5 பீஸ் வந்துடும். ஓகே, ஆனால் ஹியூமன் கட் பண்ணுறது ஒரு பைப் என்ன ஆகணும், 4.1 அடி இருக்கலாம். அடுத்த பைப் வந்து 3.9 அடி இருக்கும். அதுக்கு அடுத்த பைப் என்ன பண்ணலாம், 3.5 அடி இருக்கலாம். அப்படியே ஹியூமன் கட் பண்ணுறப்போ அந்த அக்யூரேசி வந்து என்ன ஆகுது, ரொம்ப லோவாக இருக்குது. ஆனால் அதுவே வந்து ஒரு மிஷின் கட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுதோ அதே மிஸ்டேக் தான் என்ன ஆகும், 5 பைப்புக்குமே வரும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு பைப் கட் பண்ணுறப்போ 3.9 இந்த இதில் வச்சு பைப்பை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், லாஸ்ட் 5 பைப் வரைக்குமே என்ன பண்ணும், 3.9 தான் கட் பண்ணும். ஓகே, நான் ஒரு பைப்பு 3.9, ஒரு பைப் வந்து 4.5, ஒரு பைப் வந்து 4.1 இது மாதிரி கட் பண்ணது. அப்போ அது மிஷின்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேசிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்காக தான் என்னது ஏஐ அச்சீவ்ஸ் இன்க்ரெடிபிள் அக்யூரசி அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து 24x7 அப்படின்னா நான் வந்து மிஷின் லேர்ன் பண்ணுறப்ப என்ன சொன்னேன், 24 hours லேர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, மிஷின்ஸ் தான் நட்டு போல்ட் எல்லாத்தையும் டைட் பண்ணுறது எல்லாத்தையுமே அந்த இடத்துல மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 24x7 என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒர்க் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு ஹியூமன்ட்ட 24x7 நீங்கள் ஒர்க் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஹியூமனால் எஃபிஷியன்சிங்கிறது அவ்வளோக்கு இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு 1 வீக் எஃபிஷியன்சி ஹெவியாக இருக்கும், அடுத்த 1 வீக் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரொம்ப லோவாக இருக்கும். ஆனால் மிஷினுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, அப்போது மிஷினுக்கு வந்து நம்ம சேலரி பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா சேலரி பே பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும், ஒன்லி பவர் சோர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் எலக்ட்ரிசிட்டி பவர் மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் ஹியூமனுக்கு என்ன பண்ணணும், சேலரி வந்து நம்ம பே பண்ணணும். அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃப்யூச்சர்ஸில் வந்து ஹியூமனோட பவர்ஸ் எல்லாமே மேன் பவர் எல்லாமே தேவைப்படாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸஸ் வந்து ஏற்படும். ஓகே, வேலை இல்லாத திண்டாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஓகேவா? அப்போது அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சில ஒர்க் பண்ணுற இடத்துல மட்டும் தான் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணலாம், ஏஐ வந்து கொண்டு வரலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணாங்க, ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து நம்ம டேரெக்டாக பஸ்ஸில் ஏறிட்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி மிஷின்ஸு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
டோல் பிளாஸாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்லாம் உட்காந்து ஹியூமன் தான் வந்து வெஹிக்கிளோட நம்பரை பார்த்து அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, ஃபாஸ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு ஃபாஸ்டேக் மூலமாக அந்த பார்ட் கோடை ரீட் பண்ணிட்டு கேமரா மூலமாக ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஓகே ஃபைன் கட்டியிருக்காங்க, ஓகே இந்த டோல் பிளாஸுக்கான அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது. அப்புறம் ஏங்கிறது வர வர நமக்கு என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் வந்து ஏஐ வந்து மேக்ஸிமம் வந்து இன்னும் நிறையா டெவலப் பண்ணல, இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. ஏஐ வந்து இன்னும் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகே, ரெடியூசஸ் மேன் பவர், அந்த ரெடியூசஸ் மேன் பவர் தான் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அந்த ஃபாஸ்டேக் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கும் டோல் பிளாஸால். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபாஸ்டேக்கில் வந்து கேமரா ரீட் பண்ணி ஓகே அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க இல்லை அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். இப்போ நிறையா கம்பெனிஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ தான் வந்து மெயின் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து மேன் பவர் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.